ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் லோகேஸ்வரி சிம்பு பேசுகிறேன். நாம் ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதாவது தமிழக அரசு ஒரு சூப்பர் அறிவிப்பு அறிவிச்சிருக்காங்க. தமிழ்நாடு அரசு முதலமைச்சரின் 5 லட்ச ரூபா விரிவான காப்பீடை பற்றி தாங்க நாங்கள் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, இதுக்கு டைரெக்டாக போய் பண்ணணுமா? அப்படி இல்லைன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படி இருக்கான்னு கேட்டிருக்கீங்க. இதுக்கு கண்டிப்பாக நீங்கள் டைரெக்டாக தாங்க போகணும். இது ஆன்லைனில் பண்ண முடியாது. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இதுக்கு உங்களோட ஆண்டு வருமானம் 1,20,000க்குள்ளே இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது நாங்கள் ஃபேமிலியாக போகணுமா இல்லை தனியாக போகணுமா அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க. இதுக்கு நீங்கள் ஃபேமிலியாக போக வேண்டாம். ஃபேமிலியில் இருக்க குடும்பத் தலைவரோ இல்லை தலைவியோ யாராவது ஒருத்தர் மட்டும் போனால் போதும். போகும்போது பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபார்ம் எல்லாம் எடுத்துகிட்டு போகிற மாதிரி வரும் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் இதோட வெப்சைட்டு ஓப்பன் ஆயாச்சு. இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். இந்த மாதிரி ஓப்பன் ஆயாச்சு. இங்கே என்ரோல்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதை ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா என்ரோல்மெண்ட் ஃபார்ம் இருக்குல்ல, இதை ஓப்பன் பண்ணுங்கள். உங்களோட ஃபார்ம் இந்த மாதிரி டவுன்லோட் ஆகிடும். இதில் குடும்பத் தலைவரோட பேர், தகப்பனார் பெயர், ஆண் பெண், தொழில், வகுப்பு, குடும்ப அட்டை, அதுக்கப்புறம் ஆதார் அட்டை, நிரந்தர முகவரி, இது எல்லாத்தையுமே நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட விஓ இருக்காங்கல்ல, உங்கள் ஊர் விஓ கிட்ட போய் நீங்கள் ஒரு சைன் வாங்குற மாதிரி இருக்கும். இதை வாங்கிட்டு உங்களோட ஜெராக்ஸ், ஆதார், ரேஷன், இதோட ஜெராக்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு கையில் ஒரிஜினலும் கொண்டு போங்க. இதெல்லாம் கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர் அப்ளை பண்ணிவிட்டு எனக்கு இன்னும் கார்டு வரல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அந்த கார்டு எப்படி செக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுலேயே என்ரோல்மெண்ட் இருக்குல்ல, இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா மெம்பர் சர்ச் இ கார்டுன்னு இருக்கா, இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேப்பர் ஓப்பன் ஆகுது. இது ஓப்பன் ஆன உடனே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நீங்கள் அப்ளை பண்ணும்போது யூஆர்என் நம்பர் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் உங்ககிட்ட அந்த நம்பர் இல்லைனா கூட உங்களோட ரேஷன் கார்டு இருக்குல்ல, உங்களோட ரேஷன் கார்டில், ஸ்மார்ட் ரேஷன் கார்டில் ஃபோட்டோவுக்கு கீழே ஒரு நம்பர் வந்திருக்கும். அந்த நம்பரை கொடுத்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ ரேஷன் கார்டு நம்பருக்கு இந்த இடத்துல ஓப்பன் பண்ணிவிட்டு சர்ச் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். கீழே இருந்து உங்களுக்கு கார்டு ஓகேனா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இங்கே பாலிசி நம்பர்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை ஓப்பன் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்கள் கார்டு ஓப்பன் ஆகிடுச்சு, இல்லை உங்கள் கார்டு ப்ராசஸில் இருக்கான்ற எல்லா டீட்டெயில்ஸுமே இது நமக்கு லோட் ஆகிட்டுருக்கு. இப்போ நமக்கு தெரிஞ்சிடும். இந்த மாதிரி வந்துருச்சு பார்த்தீங்களா, இதுதான். இங்கே நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களை ஒரு ஃபோட்டோ எடுத்துருப்பாங்க. அந்த ஃபோட்டோ உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். உங்களோட அட்ரஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது ஜென்ரேட் இ கார்டுன்னு இருக்குல்ல, இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்தால் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கார்டு ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். இது எப்படி அப்ளை பண்ணணுன்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னும் நிறைய தகவலோடு உங்களை நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.